வெரிகோஸ் வெயின் தான் மேம். கால்ல வந்து ஒரு மாதிரி நரம்பு இருக்கும் இல்லையா? இந்த வெரிகோஸ் வெயின் எதனால மேம் வருது? ஃபர்ஸ்ட் வெரிகோஸ் வெயின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கொலோக்கியலா நம்ம பேசும்போது என்னன்னு சொல்றோம்னா, நரம்பு பச்சை கலர்ல தெரியுது அப்படின்றத தான் சொல்லுவோம். ஆக்சுவலா இது வந்து வெயின். நம்மளுடைய இரத்த குழாயில 2 இருக்கு. ஆர்ட்ரி அண்ட் வெயின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகிறது ஆர்ட்ரிஸ், உறுப்புகளுக்கு கொண்டு போகிறது. அங்கேருந்து திருப்பி பியூரிஃபிகேஷனுக்காக வர்றது வெயின் வழியாக தான் போகும். இது டீஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த இரத்த குழாயில் வேல்வ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு அந்த பிளட்டை அந்த கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த வெரிகோஸ் வெயின்ன்றது என்ன அப்படின்னா, அந்த இரத்த குழாயில் அது விரிவடையுது. ஸோ அவங்க வந்து போஸ்டர் தப்பாக இருக்கிறதுனாலையோ, இல்லை அவங்களுடைய உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனாலையோ, இதில் வெசல்ஸில் பிளட் வெசலில் ப்ரெஷர் அதிகமாகி அது டைலேட் ஆகுது. அப்போ அந்த வேல்வ் வந்து வேலையே செய்யலை. அப்படின்னும் போது அந்த இடத்துலையே ரத்தம் வந்து தேக்கம் அடையுது. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில், ஒரு ப்ளூயிஷ் கலரில், அந்த இடத்துல அப்படியே செவ செவன்னு ரெட் கலரில் நமக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்கலரேஷனை ஒரு ஸ்பைடர் மாதிரியும், இல்லை அங்கங்கே உங்களுக்கு அந்த ஒரு லம்ப் மாதிரியும் அது ஒரு காயிலிங் வந்து நமக்கு தெரியறதுக்கு காரணம் வெரிகோஸ் வெயின் சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு யாருக்கு ஜாஸ்தி வரும்னா, அதிகமாக நிற்கிற ப்ரொஃபஷன். இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்க. பல மணி நேரம் அவங்க நின்றுட்டே தான் கிளாஸ் எடுக்கணும். இப்போது டிராஃபிக் போலீஸ் எனி டைப் ஆஃப் போலீஸாக இருந்தாலும் அவங்களோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருக்கிறது. அதிகமாக நின்றுட்டே இருக்கிறதும் அதிகமாக உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்.